வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், பொதுவாகவே நம்மளுடைய ஃபோனை வச்சு நம்ம அற்புதமான விஷயங்களை கிரியேட் பண்ணிக்க முடியும் அப்படின்றதுக்கு இந்த வீடியோவும் ஒரு உதாரணமாக இருக்க போது. அதாவது நம்மளுடைய ஃபோனில் உள்ள சாதாரண இந்த கேமராவை வச்சு அழகான அனிமேஷன்ஸை உருவாக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பென் வந்து இந்த கேப்பில் க்ளோஸ் ஆகிட்டு அப்படியே உள்ளே போகுது. இது மாதிரி சிம்பிளாக நீங்கள் கிரியேட் பண்ணிக்க முடியும். இது ஒரு ஐடியா தான். இந்த ஐடியாவை வச்சு நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாவது ஐட்டம்ஸை அனிமேஷனாக உருவாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி அனிமேஷனை வச்சு நிறையா அட்வர்டைஸ்மெண்ட்டும் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு ரொம்ப இது மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கூகுளில் கூட ஸ்டாப் மோஷன் அனிமேஷன் சொல்லிட்டு டைப் பண்ணிங்கன்னா ஈஸியாக கிடைக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போய் அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ அதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணுறோன்னா ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு இந்த மோஷன் ஸ்டுடியோன்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, இதை டவுன்லோட் பண்ணிக்கங்க. லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ அந்த மோஷன் மேலே கிளிக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சாம்பிள் ஒன்று காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இதுக்கு கிரியேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. இப்போ இது மேலே கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணி பிளேன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். இப்போ ரெண்டரிங் ஆகினுக்குது. இப்போ இந்த பென் வந்து தானாக உள்ளே போய் பர்ஸில் உக்காருது. அதுக்கப்புறம் கம் வந்து மேலே வருது. இது மாதிரி சிம்பிளான எஃபெக்ட்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ புதுசாக ஒரு கிரியேட் பண்ணணுன்னா அந்த ப்ளஸ் மேலே கிளிக் பண்ணிக்கங்க. மேலே ரைட் சைடில் கேமரா மேலே கிளிக் பண்ணிவிட்டு இப்போ உங்களுடைய ஆப்ஜெக்டை வந்து வச்சுட்டு முடிஞ்ச அளவு நீங்கள் உங்களுக்கு கையில் மொபைலை பிடிக்காம ஒரு ஸ்டாண்டில் மொபைலை பிடிங்க. இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த கேப் லெஃப்ட் சைடில் வச்சுட்டேன். பெண்ணை வந்து ரைட் சைடில் வச்சுக்கிறேன். இப்போ கொஞ்சம் மூவ் பண்ணுறேன். இப்போ அது எந்த இடத்துலேருந்து மூவ் ஆகிக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணும்னா இந்த லெஃப்ட் சைடில் வந்து பிங்க் கலர் தெரிவிப்பாங்க. அதை கொஞ்சம் மேலே ட்ராக் பண்ணிங்கன்னா அங்கே ஃபஸ்ட்டு பென் எங்கே இருந்துச்சு, இப்போ பென் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக காமிக்கும். இதனால் நம்மளுடைய ஆப்ஜெக்டை கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இப்போ இந்த ரெட் பட்டன் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா அது ஃபோட்டோவாக மாறிடும். பொதுவாகவே எல்லா வீடியோஸும் வந்து சிறு சிறு ஃபோட்டோக்கள் சேர்ந்தது தான் ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த மெத்தடில் தான் இது ஒர்க் ஆகினுக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் கொஞ்சமாக பெண்ணை வந்து மூவ் பண்ணி இந்த கேப் கிட்ட கொண்டு வரோம். அப்படி கொண்டு வரும்போதெல்லாம் ஒரு மூவ்மெண்ட்டுக்கும் நீங்க இங்க உங்களுடைய ரெட் பட்டனை வந்து கிளிக் பண்ணினே இருங்க. இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இப்போ ஒரு போட்டோ நெக்ஸ்ட் கொஞ்சம் மூவ் பண்ணிட்டு பின்னாடி எங்க இருந்துச்சு இப்போ எங்க இருக்குது. நீங்க அதிகமாக மூவ் பண்ணாம சின்ன சின்ன மூவ்மெண்ட்ஸா கொடுத்து போட்டோ பிடிக்கும்போது அது அருமையான அனிமேஷனாக வர்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ ஒரு போட்டோவை பிடிச்சிட்டு உங்களுக்கு இப்போ ஃபாஸ்டா காமிச்சிடுறேன் எப்படின்னு சொல்லிட்டு. இது மாதிரி நீங்கள் க்ளீனாக உங்களுடைய ஃபோட்டோவை வந்து செட் ஆனதுக்கப்புறம் பேக் பட்டனை கொடுத்து பேக் வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா க்ளீனாக ப்ளே ஆக ஆரம்பிக்குது. இதில் நீங்கள் கொஞ்சம் எஃபெக்ட்டும் கொடுத்துக்க முடியும். இது ஃபாஸ்ட்டாக ப்ளே ஆகணுமா இல்லாட்டா ஸ்லோவாக ப்ளே ஆகணுமா, இதுக்கு டைட்டில்ஸு, இதுக்குள்ளே ஒரு ஸ்கெட்சு, அதுக்கப்புறம் இதுக்குள்ளே ஏதாவது வாய்ஸ் எஃபெக்ட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது ஃபோட்டோஸ் ஆட் பண்ணணும்னா ஃபோட்டோஸு, இது போன்ற நிறைய ஆப்ஷன் இருக்குது. இப்போ வந்து நம்ம இங்கே பார்க்குறோம் பார்த்தீங்களா. இதில் நீங்கள் ப்ளஸ் மார்க் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்பீடாகும். இந்த பக்கம் மைனஸ் கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து ஸ்லோவாகும். இப்போ உதாரணத்துக்கு நான் காமிக்கிறேன். ப்ளஸ் மார்க் ப்ளஸ் பண்ணிட்டு ப்ளே பண்ணால் ரொம்ப ஸ்பீடாக ப்ளே ஆகுது பாருங்கள், கடன்னு ப்ளே ஆகுது. அதுவே நம்ம மைனஸ் கொஞ்சம் இந்த பட்டன் நான் கிளிக் பண்ணோன்னா இது வந்து நம்ம எங்கே விட்டோமோ அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியுது, அரையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ மைனஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இப்போ ஒரு முறை நம்ம ப்ளே பண்ணி பார்த்தோம்னா ரொம்ப ஸ்லோவாக ப்ளே ஆகும். அப்படியே இது மாதிரி ஸ்லோ மோஷன் ஃபாஸ்ட் மோஷன் பண்ணிக்க முடியும். இது மட்டும் இல்லாமல் ரிவர்ஸும் இருக்குது. அந்த ரிவர்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம இது மாதிரி இமேஜஸ் எல்லாம் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். இப்போ இங்கே ஒரு கேமரா இமேஜ் இருக்குது. இதை நம்ம ஆட் பண்ணணும்னு நினச்சா அந்த கேமரா ஐக்கன் மேலே கிளிக் பண்ணிட்டு இப்போ ஓகே கொடுத்துட்டிங்கன்னா கேமரா வந்து இங்கே முதல்ல வந்துடும். அதுக்கப்புறம் நம்மளுடைய இந்த அனிமேஷன் வந்து ப்ளே ஆகும். இது மாதிரி நீங்கள் அனிமேஷன் கிரியேட் பண்ணிவிட்டு உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வச்சுக்கலாம். இல்லாட்டா வந்து இன்ஸ்டாகிராம்லையும் நீங்கள் போஸ்ட் பண்ணலாம். இதை உங்களுக்கு சாம்பிளுக்கு தான் காமிக்கிறேன். இதுக்கு பதில் நீங்கள் ஏதாவது ஒரு ஃபோட்டோ வந்து அனிமேஷன் அவங்க டேபிள் மேலே வந்து நின்றுட்டு அதுக்கப்புறம் ஒரு லெட்டர்ஸ் ஹாப்பி பர்த்டே இல்லாட்டா விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு கிரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்க முடியும். நான் இதை வந்து உங்களுக்கு ஒரு ஐடியாக்கோசரம் தான் காமிச்சுன்னு இருக்கிறேன். இப்போ இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இதுலேருந்து நீங்கள் பென் டூலை வந்து செலக்ட் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஏதாவது வரைஞ்சிக்க முடியும். அதுக்கப்புறம் பக்கத்தில் ஒப்பாசிட்டி இருக்குது. அந்த ஒப்பாசிட்டி வச்சு உங்களுடைய பென்னுடைய டார்க்னஸ் வந்து லைட்டாவோ இல்லாட்டா டார்க்காவோ பண்ணிக்க முடியும். அதுக்கப்புறம் எரேசர் இருக்குது. அந்த எரேசரை வச்சு நீங்கள் ஈஸியாக எரேஸும் செய்து கொள்ள முடியும். இந்த ஆப்பை நீங்கள் ஒரு முறை டவுன்லோட் பண்ணி நீங்களே ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற விஷயம்லாம் உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதுக்கப்புறம் இங்கே ஷேர்னு சொல்லிட்டு பட்டன் கொடுக்குது. அது கொடுத்துட்டு இங்கே உங்களுடைய கிஃப்ட் வேணுமா மூவி வேணுமா அதுக்கப்புறம் நிறைய ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து ஆல்மோஸ்ட் நம்ம மூவி இல்லாட்டா கிஃப்ட்ல வந்து சேவ் பண்ணிக்கலாம். இது மாதிரி சேவ் பண்ண உடனே ஃபைனலாக நம்மளுடைய வீடியோ வந்து வர ஆரம்பித்து விடும். இது போன்ற அருமையான வீடியோஸை நீங்கள் கிரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம இது ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. நம்மளுடைய சேனலை ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணிங்க. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னு தெரிஞ்சுன்னா உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணிக்கின்னு ஒரு லைக் பண்ணிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தங்களின் பொன்னான நேரத்திற்கு நன்றி.